தமிழ்ச்செல்வியை பத்தி சொல்லணும்னா வாடிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய தெத்தூர்ங்கிற ஒரு சாதாரண குக்கிராமத்துல இருந்து வந்து திருமணம் என்பது ஒரு பெண்ணோட கல்விக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விடாப்பிடியா இருந்து என்னென்ன தேர்வுகள் எழுதணுமோ அதை எல்லாத்தையும் எழுதி அத்தனை தேர்வுகள்லையும் முதல் மதிப்பெண் எடுத்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. அதனால என்னோட சிபாரிச்சினால இது எல்லாம் நடந்துச்சுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா நான் தமிழ்ச்செல்விக்காக எங்கேயும் போய் சிபாரிச்சுக்காக நான் நின்றதே கிடையாது. ஆனா தமிழ்ச்செல்வி தன்னோட மதிப்பெண் மூலியமா தன்னைத்தானே எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவங்களா வச்சிருக்காங்கன்றதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கல்லூரி விழால கலந்துக்கும் போது மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். கடந்த முறை நான் உங்க கல்லூரிக்கு வந்தப்ப பரீட்சையில யாரு முதல் மாணவரா வரீங்களோ அவங்களுக்கு ஏன் ட்ரஸ்ட் சார்பா அடுத்த செமஸ்டருக்கான பீஸை ஸ்காலர்ஷிப்பா வழங்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா கடைசியில அதை என் வீட்டை சேர்ந்த என் மருமகளே அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்லை கருப்பு ஆமாச்சி, என் மகன் அவன் வாயாலேயே தமிழ்ச்செல்விய மருமகன் ஆமா மச்சி, நானும் கேட்டேன். தமிழ்ச்செல்வி, மாமா மாமா உன் மாமனாரை நீ எந்த அளவுக்கு பெருமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீ என்னை பெருமைப்படுத்திருக்க.